மகிழ்வோடு இந்த திருவிழாவை கண்டுகளிக்க வேண்டிய இந்த நேரத்திலே நம்மால் அதை காண முடியாத சூழலை இருப்பதென்ற காரணத்தினால் நீங்கள் அனைவரும் கண்டுகளிக்க வேண்டி உங்களுக்காக நேரடியாக இந்த காட்சிகளை உங்களுக்காக அருள்மிகு கள்ளழகு திருக்கோயிலிருந்து தற்பொழுது உங்களுக்காக நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சிறிது நேரத்திலே அருள்மிகு கள்ளழகு பெருமான் பிரதான வாயில் வழியாக நாம் இப்பொழுது நுழைவு வாயிலே பிரதான வாயிலிலிருந்து ஆண்டாளுடைய மாலையானது தற்பொழுது அருள்மிகு கள்ளழகு திருக்கோயிலில் இருக்கக்கூடிய குதிரை வாகனத்தில் எழுந்தலில் இருக்கக்கூடிய நமது கள்ளழகு பெருமானுக்கு தோள்களை சூட இருக்கின்றார்கள். அதன் பிறகு மேலதாளம் முடங்க தீப தூபம் வாசிக்க அர்ச்சகர்கள் பதுமையாக வேத பாராயணம் மோத சீர்பாதங்கள் தங்களுடைய தோள்களிலே பதுமையாக அந்த அழகரை தாங்கி வர இருக்கின்ற காட்சியை நாம் எல்லாம் காண இருக்கின்றோம். எவ்வளவு அருமையான காட்சி! அருள்மிகு கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருகின்ற போது ஒற்றை சொல்லுக்காக ஏங்கி கோவிந்தா என்று கூப்பிடுகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற அத்துணை கோடி மக்களும் உரத்த குரலிலே கோவிந்தா என்று உற்சாகமாக அழைக்கின்ற பொழுது பெருமாளே நேரடியாக வந்து நமக்கு காட்சி தருவது போன்று இருக்கின்றன. அதே போன்றதொரு காட்சியினை இன்னும் சிறிது நேரத்திலே இந்த பிரதான நுழைவு வாயில் வழியாக வெளியேறி அதற்காக பிரத்யேகமாக அருள்மிகு கள்ளழகு திருக்கோயிலில் பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சிறிய வைகை நதியிலே இன்றும் சிறிது நேரத்திலே சரியாக 8:30 மணிக்கு எழுந்தருளி ஆற்றில் இறங்குகின்ற காட்சியினை உங்களுக்காக நேரடியாக இன்னும் சிறிது நேரத்திலே ஒளிபரப்ப இருக்கின்றோம். தற்பொழுது அருள்மிகு கள்ளழகு திருக்கோயிலைச் சேர்ந்த ஆச்சாரிய பெருமக்கள் குதிரை வாகனத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ஆண்டாள் கோவிலிலிருந்து வருடம் அருள்மிகு நாச்சியார் அவர்கள் அழகரின் மீது பற்றுக்கொண்டு அழகரையே அடைய வேண்டி நோம்பிருந்து விரதமிருந்து மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராடப் போவீர் போதுமிலோ நேரிலையீர் சீர்மல்கும் ஆயர்பாடி செல்வச் சிறுமிகால் கூர்வேல் கொடுந்தொழில நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ பணிந்தேலோர் அம்பாவாய் என்று பாடிய அருள்மிகு ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் நமது பெருமாளை அடையும் எண்ணத்தோடு விரதமிருந்து அவர் அருளிய 30 பாடல்களை முத்தான பாடல்களான அந்த மார்கழி நோதம் விரதமிருந்து ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் பெருமாளை ஐக்கியமாகின்ற பொழுது அவள் சூடிய மாலையினை அருள்மிகு கள்ளழகு திருக்கோயில் முத்தாய்ப்பான திருவிழாவான சித்திரை திருவிழாவிலே சிறுவில்லுத்தூரிலிருந்து அந்த மாலையானது விசேடமாக அங்கு உள்ள ஆச்சாரிய பெருமக்கள் பதுமையாக ஒரு கூடையிலே வைத்து தங்களுடைய சிரசிலே வைத்து இங்கே அருள்மிகு கள்ளழகு திருக்கோயிலுக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். உடன் அவர்களோடு அந்த கோவிலினுடைய துணை ஆணையர் அவர்களும் அங்கே இருக்கக்கூடிய ஆலய பெருமக்களும் இங்கே அழகர் கோவிலின் நுழைவாயிலில் வந்திருந்து மேலதாளம் முழங்க வாத்தியம் முழங்க முறைப்படி அருள்மிகு கள்ளழகு திருக்கோயிலினுடைய அங்கே அலங்காரம் செய்வதற்காக காத்திருக்கக்கூடிய அழகருக்கு இந்த மாலையானது எடுத்து வரப்பட்டு இங்கு உள்ள அருள்மிகு கள்ளழகு திருக்கோயிலுடைய துணை ஆணையர் அவர்களும் இந்த திருக்கோயிலுடைய சேர்மன் அவர்களும் மற்றும் கோயில் நிர்வாகிகளும் அப்படியே வரவேற்று சென்றிருக்கின்ற காட்சியையும் தற்பொழுது கண்டுகொண்டோம். தற்பொழுது அங்கே பெருமாளுக்கு அந்த மாலையானது பெருமாளினுடைய தோளிலே உயரமாக அழகாக சூட்டப்பட்டு இன்னும் சிறிது நேரத்திலே அந்த குதிரை வாகனத்தில் எழுந்தருளிருக்கின்ற நமது கள்ளழகர் சித்திரை திருவிழாவின் முத்தாய்ப்பாக இன்னும் சிறிது நேரத்திலே 8:30 மணியிலிருந்து 8:30 மணிக்குள் அழகர் கோயில் தேவஸ்தானத்தின் மூலமாக பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வைகை ஆற்றிலே இன்னும் சிறிது நேரத்தில் இறங்க இருக்கின்றார். இந்த திருக்கோயிலினுடைய வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று 3 வகையாக பிரிக்கலாம். அருள்மிகு கள்ளழகு திருக்கோயில் அழகர் கோயில் என்ற பெயரானது திருமாலிருஞ் சோலைமலை என 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான உயர்ந்த புண்ணிய ஸ்தலமாகும். விஷ்ணு தலங்கள் 108 106 தலங்களுக்கு நம்முடைய மானிடர்கள் அனைவரும் சென்று தரிசித்து வர வாய்ப்பு உள்ளது. 107 108வது திவ்ய தேசமான வைகுந்தம் பார்க்கடல் ஆகிய 2 திவ்ய தேசங்களும் முக்தி அடைந்த பிறகு நாம் சென்று பார்க்க வாய்ப்புள்ளது. அதே போல இந்த அருள்மிகு கள்ளழகு திருக்கோயில் குடிகொண்டிருக்கக்கூடிய அழகர் கோவிலில் திருமாலிருஞ் சோலை என்பது பாண்டிய நாட்டினிலே மதுரை மாவட்டத்திலே 3 திவ்ய தேசங்கள் உள்ளன. ஒன்று
கூடல் அழகர் திருக்கூடல், இன்னொன்று திருமோகூர், இன்னொன்று திருமாலிருஞ் சோலைமலை என்று சொல்லக்கூடிய அழகர் கோவில். இந்த அழகர் கோவிலிலே பரமசுவாமி என்று சொல்லக்கூடிய மூலவர் பரமபதநாதராகவும் வைகுண்டநாதராகவும் பக்கத்திலே ஸ்ரீதேவி பூமிதேவி நாச்சியார் சமேதராக ஒருமே காட்சி தரக்கூடிய அற்புதமான காட்சி இங்கே காட்சி தருகின்றார். இங்கே இருக்கக்கூடிய மூலவர் பஞ்ச ஆயுதங்களோடு, பஞ்ச ஆயுதங்களோடு வில் வாள் கதை சாரங்கம் என்று சொல்லக்கூடிய பஞ்ச ஆயுதங்களோடு நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். மூலவர் பரமசுவாமி, பரமபதநாதர், வைகுண்டநாதர், பக்கத்திலே ஸ்ரீதேவி பூமாதேவி. இங்கே உற்சவராக இருக்கக்கூடியவர் அழகர் கல்லழகர். கல்லழகர் பக்கத்திலே ஸ்ரீதேவி பூமாதேவி. இங்கே கல்லழகர் என்று பெயர் வருவதற்குரிய காரணம், திருமாலிருஞ் சோலைமலை என்று சொல்லக்கூடிய பெருமாள் இங்கு இருக்கக்கூடிய திருமாலிருஞ் சோலைமலைக்கு பல பெயர்கள் உண்டு. அதன் பிறகு கல்லழகர் என்ற பெயர் காரணத்தினை பக்தகோடி பெருமக்கள் அனைவருக்கும் தெரிவித்து மகிழ்கின்றேன். பல நாமம் சொல்லி பழித்த சிசு பாலன் தன்னை அள வலிமை தவிர்த்த அழகன் அலங்காரமலை, குளமலை, கோலமலை, குளிர்மாமலை, கொற்றமலை, நிலமலை, நீண்டமலை, திருமாலிருஞ் சோலைமலை என தென் திருப்பதி 7 மலையில் இருக்கக்கூடிய இங்கே தென் திருப்பதி என்று சொல்லக்கூடிய திருமாலிருஞ் சோலைமலைக்கு பல பெயர்கள் உண்டு. விருசபாத்திரி, சிம்மாத்திரி, கேசபாத்திரி, இடபகிரி, இப்படி பல பெயர்களை கொண்டிருக்கக்கூடிய பெருமாளுக்கு அழகர் மலை, வெள்ளிமலை, பரங்கிமலை, திருமாலிருஞ் சோலைமலை, அழகர் கோவில் என பல திருநாமங்களோடு பெயர் பெற்று விளங்கி கொண்டிருக்கிறார் நமது அருள்மிகு கல்லழகர் திருக்கோயிலைச் சேர்ந்த அழகர் கோவில். இங்கே இருக்கக்கூடிய அழகர் கல்லழகருக்கு கல்லழகர் என்று பெயர் வர காரணம், கல்லர் திருமேனி கோலத்துடன் பெருமாள் மதுரைக்கு எழுந்தருள்வார், எதிர் சேவை கண்டருள்வார் என்று அடிக்கடி இந்த வார்த்தையினை நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கின்றோம். கல்லர் திருமேனி கோலம் என்பது அருள்மிகு கல்லழகர் இங்கு இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் எல்லாம் நீண்ட கொண்டை வளர்த்து, ஆண்கள் முதல் பெண்கள் முதல் நீண்ட கொண்டை வளர்த்து அந்த கொண்டையினை அள்ளி முடிந்து, அந்த கொண்டை அள்ளி முடிந்ததிலே ஒரு குற்றூசி ஒன்று வைத்திருப்பார்கள். அதே போன்று பெருமாளுக்கு அலங்காரம் செய்து ஒரு கொண்டை, அந்த கொண்டையை அள்ளி முடிந்து ஒரு குத்தூசி வைத்திருப்பார்கள். அந்த கோலம் கல்லர் திருக்கோலம். அதே போக அவர் வருகின்ற கோலத்திலே கையிலே வலதடி, ஒரு வலதடி ஒன்று வைத்திருப்பார். வளரி என்கக்கூடிய ஒரு ஆயுதம் ஒன்று வைத்திருப்பார். காதிலே கடுக்கன், வண்டி கடுக்கன் அணிந்திருப்பார். இப்படி பல பரிமாணங்களோடு அங்கே வரக்கூடிய அழகர், முன்னால் அழகருக்கு முன்னால் ஒரு கண்ணாடி ஒன்று இருக்கும். அந்த கண்ணாடியிலே நாம் காண்கின்ற பொழுது பெருமாளை நேரடியாக பார்ப்பதற்குரிய அரிய வாய்ப்பாக எதிர் சேவை என்கின்ற அந்த வார்த்தை அதற்கு பொருத்தமாகும். எதிர் சேவை என்றால் அருள்மிகு கல்லழகர் மதுரைக்கு வருகின்ற பொழுது எதிர்கொண்டு அழைத்து செல்வர் என்று சொல்லுவதும் ஒரு வார்வம். அதே போக மாமன்னர் நமது மண்டூக மகரிஷிக்கு சாப விமர்சனம் கொடுப்பதற்காக மதுரைக்கு வருவதாகவும் ஒரு வரலாறு இருக்கின்றது. இப்படி எதிர் சேவை கண்டறியக்கூடிய அந்த கல்லழகருக்கு மலையத்துவஜ பாண்டியன் மதுரைக்கு வந்த பொழுது பின்னால் இருந்து முன்னால் வராமல் பின்னால் வந்து கொண்டிருந்திருக்கிறார். ஆக இவ்வளவு சிறப்பான செயல்பாடுகளை செய்த அந்த மன்னருக்கு ஏதாவது ஒரு வகையில் நாம் காட்சி தர வேண்டும் என்பதற்காக அவருக்கு முன்னால் ஒரு கண்ணாடியை வைத்து பின்னால் வருகின்ற அவர்களுக்கெல்லாம் இந்த காட்சி தர வேண்டும் என்பதற்காக எதிர் சேவையாக தன்னுடைய திருநாமத்தை, திரு உருவத்தை காட்சி கொடுப்பதற்காக எதிர் சேவை செய்திருக்கிறார். இப்படியும் ஒரு வரலாறு ஒன்று. ஆக எதிர் சேவை என்பது கண்ணாடியின் மூலம் பின்னாடி இருந்து பெருமாளை தரிசனம் செய்வது போன்றும், மதுரைக்கு வரக்கூடிய, மதுரை எம்பதிக்கு வரக்கூடிய அந்த பெருமாளை நேரடியாக எதிர்கொண்டு அழைத்து செல்வதும் என்று கூறுவதும் ஒரு வரலாறு இன்று முதல் காணப்பட்டு வருகின்றது. பல நாமம் சொல்லி பழித்த சிசுபாலன் தன்னை அள வலிமை தவிர்த்த அழகன் அலங்காரமலை, குளமலை, கோலமலை, குளிர்மாமலை, கொற்றமலை, நிலமலை, நீண்டமலை, திருமாலிருஞ் சோலைமலை என தென் திருப்பதி 7 மலையான் குடிகொண்டிருக்கக்கூடிய இந்த அழகர் கோவிலிலே இன்னும் சிறிது நேரத்திலே சித்திரை பெருந்திருவிழாவில் அழகர் பெருமான் தங்க குதிரை வாகனத்திலே இன்னும் பிரதான வாயில் வழியாக அழகர் கோவிலில் இருக்கக்கூடிய ஆச்சாரிய பெருமக்கள் பதுமையாக அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சிறிது நேரத்திலே
அந்த அழகர் பெருமான் குதிரை வாகனத்திலே எழுந்தருளி அவர்கள் எல்லாம் அந்த குதிரை வாகனத்திலே அழகர் கோவிலில் பிரதானமாக இருக்கக்கூடிய சீர்பாதங்கள் தங்களுடைய தோள்களிலே பதுமையாக தாங்கி வருகின்ற அற்புதமான காட்சியை இன்னும் சிறிது நேரத்திலே நாம் காண இருக்கின்றோம். அழகர் வருவதற்காகவும் அவரை காண்பதற்காகவும் காண கண் கோடி வேண்டும். அந்த அழகனை காண கண் கோடி வேண்டும். சுந்தர தோளுடைய அந்த சுந்தரமான தோளுடைய அந்த அழகனை நாம் இன்னும் சிறிது நேரத்திலே குதிரை வாகனத்திலே காண இருக்கின்றோம். அவருடைய அந்த அற்புதமான காட்சியை நாம் இன்னும் சிறிது நேரத்திலே காண வேண்டியிருக்கின்றோம். தொடர்ந்து உங்களிடம் வர்ணனையை இன்னும் சிறிது நேரத்தில் தொடர்கின்றேன். மாலை 8 மணி அளவில் தீப தூபம் முழங்க மேலம் முழங்க 18ஆம் படி கருப்பணசாமிக்கு வந்து சேரும் என பெருமாள் கொடுத்த அந்த வாக்குறுதியின்படி 18ஆம் படி கருப்பணசுவாமிக்கானது தினந்தோறும் ஒரு கவளம் உருண்டையும் அவருக்கு மூலவருக்கு படைக்கப்பட்ட அத்தனை மாலைகளும் ஒரு கூடையிலே வைத்து அங்கே 18ஆம் படி கருப்பணசாமிக்கு சாற்றப்படுகின்றது. இப்படியாக இந்த 18ஆம் படி கருப்பணசுவாமியானவர் பெருமாளுக்கு பிரதான காவல் தெய்வமாக ஒரு 18ஆம் படி கருப்பு பல ஆயிரம் கருப்புகளாக உருவெடுத்து அவர் பின்னாலே கல்லர் வேடம் கொண்ட அவர் அழகர் பின்னாலே கல்லர் வேடம் கொண்டு பெருமாள் பின்னால் அணிவகுத்து செல்கின்ற காட்சியை நாம் காணுகின்றோம். அதன் பொருட்டு சித்திரை மாதம் பெருமாள் அங்கே கல்லர் திருமேனி கோலத்துடன் எழுந்தருகின்ற பொழுது 18ஆம் படி கருப்பணசுவாமி முன்பாக வந்து வையாளி ஆகி தீபமாகி அதன் பிறகு விடைபெற்று செல்கின்ற காட்சி நாம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். கடந்த 2 வருடமாக அந்த காட்சியை நம்மால் காண முடியவில்லை. இதுவாக 18ஆம் படி கருப்பணசாமியாகவே நம்மில் வாழுகின்ற பல பக்த கோடி பெருமக்கள் அப்படியே கருப்பர் வேடம் கொண்டு கையிலே திரியேந்தி கையிலே சாட்டை பிடித்து கையிலே அருவாள் ஏந்தி 18ஆம் படி கருப்பணசாமியாகவே வேடம் போட்டு அழகர் வருகின்ற பொழுது அவர்களை எதிர்கொண்டு ஆடி வருகின்ற காட்சியும் நாம் காண இருக்கலாம். நிறைய ஏராளமான கிராமங்களிலே பிரதான அவருடைய பெயராக கருப்பணன் என்ற பெயரும் பெரிய கருப்பன் என்ற பெயரும் சின்ன கருப்பன் என்ற பெயரும் கருப்பாய் என்ற பெயர்களும் இன்னும் வழக்கத்தில் பெயர் வைத்துக் கொண்டு இருக்கின்ற காட்சியை நாம் இன்னும் காணத்தான் இருக்கின்றோம். ஆக பெருமாளாக இங்கே கள்ளழகர் அருள்மிகு பெருமாள் கள்ளழகர் திருக்கோயிலிலிருந்து புறப்படுகின்ற பொழுது நிறைய வரலாறுகளையும் நிறைய கலாச்சாரங்களையும் சுமந்து வருகின்ற காட்சியினை நாம் காண்கின்றோம். வருடா வருடம் சித்திரை மாதம் நடைபெறுகின்ற சித்திரை திருவிழாவையும் மாசி மாதம் நடைபெற்ற அருள்மிகு மீனாட்சி திருக்கல்யாணத்தையும் ஒன்றிணைத்து அருள்மிகு இந்த 2 தெய்வங்களினுடைய திருவிழாக்களையும் விழா காலமாக மாற்றிய பெருமை மன்னர் திருமலை நாயக்கரையை சாரும். மன்னர் திருமலை நாயக்கர் அவர்கள் இதே வேலையாக தொடர்ந்து 3 மாதங்களும் எந்த வேலையும் செய்ய முடியாமல் இருந்த காரணத்தினால் அரசினுடைய வேலை இயந்திரங்கள் பாதிக்கப்பட்டதனாலும் மாசி மாதம் நடைபெற்ற அந்த திருவிழாவை சித்திரையை நோக்கியும் சித்திரை திருவிழா சித்ரா பௌர்ணமிக்கு முன்பாக 2 நாட்களுக்கு முன்பாக அந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தையும் நடத்தி வைப்பார் மன்னர் திருமலை நாயக்கர். அந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து தொகுத்து வைத்தவர் மன்னர் திருமலை நாயக்கர். நமது மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறுகிற பொழுது அங்கே சுற்றி பெருமாள் சுற்றி வருகின்ற வீதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலமாசி வீதி, வடக்கு மாசி வீதி, இருக்கக்கூடிய வெற்றிவேர் சப்பரத்தில் எழுந்தருளி அருள்மிகு கருப்பணசுவாமி கோயில் தல்லாகுளம் வரை வெற்றிவேர் சப்பரத்திலே புறப்பட்டு வருவார். அதன் பிறகு அருள்மிகு கருப்பணசுவாமி கோவில் முன்பாக பிரத்யேகமாக அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயில் சார்பாக ஏற்பாடு செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய 1000 பொன் சப்பரம் தேரிலே அதில் ஏறி தரிசனம் கண்டு பிறகு வைகை நதியை நோக்கி சுற்றி இருக்கக்கூடிய மண்டபங்களுக்கும் எழுந்தருளி பின் வைகை நதியில் வந்து இறங்கி வருகின்ற காட்சியானது நடைபெறும். இப்பொழுது நான் கூறிய அத்துணை வழிகளும் ஒரே நேராக ஒரே பாதையாக உருவாக்கி அங்கங்கே ஊர்களையும் உருவாக்கிய பெருமை மன்னர் திருமலை நாயக்கரையே சேரும். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அற்புதமான ஊரானது. நெடுங்காலமாக நாம் வாழ்ந்து பயணித்து கொண்டு வரக்கூடிய இந்த காலகட்டத்திலே தற்பொழுது நாம் உள்ளே காண்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சியானது பெருமாளை பதுமையாக தாங்கி வருவதற்காக குதிரை வாகனத்திலே தாங்கி வருவதற்காக
அருள்மிகு கள்ளழகு திருக்கோயிலை சேர்ந்த 4 கரைகளையும் சேர்ந்த சீர்வாதங்கள் உள்ளே நுழைந்து பெருமாளை தூக்குவதற்காக சென்று கொண்டிருக்கிற காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இன்னும் சிறிது நேரத்திலே பெருமாளானது இங்கே குதிரை வாகனத்தில் எழுந்தள்ளி வர இருக்கின்ற காட்சியினை நாம் காண இருக்கின்றோம். தொடர்ந்து உங்களோடு பேசுகின்றேன். அன்புள்ள பக்தவடி பெருமக்களுக்கு மீண்டும் உங்களிடம் வருணை தொடர்ந்து நமது திருக்கோவிலிலிருந்து அருள்மிகு கள்ளழகர் இன்னும் சிறிது நேரத்திலே குதிரை வாகனத்திலே புறப்பட்டு நமது ஆடி வீதியில் பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அந்த வைகை ஆற்றிலே இறங்குகின்ற காட்சியை நாம் காண இருக்கின்றோம். தற்பொழுது அருள்மிகு கள்ளழகு திருக்கோயில் அழகு கோவிலிலிருந்து குதிரை வாகனத்திலே புறப்பட இருக்கின்ற பெருமாளுக்கு வெண்பட்டு சாற்றப்பட்டு தற்பொழுது பெருமாள் புறப்பட தயாராக இருக்கின்றார். மாமலை, கொற்றமலை, நிலமலை, நீண்டமலை, திருமாலிரி சோலைமலை என்று பெயர்களை பெற்ற திருமாலிரி சோலைமலையிலே விருஷபாத்திரியாகவும் ரிஷபகேத்திரமாகவும் இடபகிரியாகவும் வெள்ளிமலையாகவும் பரங்கி மலையாகவும் திருமாலிரி சோலைமலையாகவும் அழகர் மலையாகவும் இப்படி பல பெயர்களை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமாள் தற்பொழுது பிரதான நுழைவு வாயிலே நமக்கு பச்சை கொடியானது தற்பொழுது தெரிகின்றது. அங்கே ஆண்டாள் யானையும் அதன் பிறகு பச்சை கொடியும், பச்சை கொடி வந்துவிட்டாலே பெருமாள் வந்துவிட்டார் என்று நமக்கு அடையாளம். தற்பொழுது பின்னால் பெருமாள் வந்து கொண்டிருக்கின்றார். அதன் பிறகு பெருமாளை காண்பதற்கு காண கண்கோடி வேண்டும். அந்த குதிரை வாகனத்திலே இருக்கின்ற பெருமாளை நாம் காண்பதற்கு காண கண்கோடி வேண்டும். இன்னும் சிறிது நேரத்திலே இங்கே பெருமாள் நமது பிரதான நுழைவு வாயில் வழியாக நம்மை எல்லாம் காண்பதற்கு நாம் எல்லாம் கண்டு கணித்து அவரை காண வேண்டி இன்னும் சிறிது நேரத்திலே இந்த பிரதான நுழைவு வாயில் வழியாக வர இருக்கின்றார். மார்கழி மாதம் அருள்மிகு கள்ளழகு திருக்கோவிலிலே காலையிலிருந்து
காலையிலே விஸ்வரூப தரிசனம் முதல் மாலையிலும் தொடர்ந்து 30 நாட்களும் பிரதானமாக விசேடமாக இங்கே விசேஷம் நடைபெறும். காலையிலே வேத பாராயணம் நமது அர்ச்சக பெருமக்களால் பாடப்பட்டு சிறப்பானதொரு விசேஷம் மார்கழி மாதம் இங்கே நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் திருவிழா நடைபெறுகின்ற ஒரு மிகப்பெரிய கோவில் என்றால் நமது அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவில் தான். மாசி மாதம் புரட்டாசி மாதத்திலே பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் என்பது திருப்பதியிலே நடைபெறும். ஆனால் நமது அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவிலிலே பிரம்மோற்சவம் என்பது ஆடி மாதம். ஆடி மாதத்திலே ஆடி பௌர்ணமிக்கு முன்பாக 10 நாட்களுக்கு முன்பாக கொடி ஏற்றத்துடன் தொடங்கி அன்னவாகனம், சிம்ம வாகனம், அனுமார் வாகனம், பூச்சப்பனம், கருட வாகனம், சேஷ வாகனம், குதிரை வாகனத்திலே கண்டறி 10வது நாள் ஆடி தேரிலே ஏறி ஆடி வீதியில் வலம் பெறும். அந்த ஆடி வீதியில் வலம் வந்த பிறகு இறைவு நாளாக பூப்பல்லாக்கு நடைபெற்று அந்த திருவிழா 10 நாட்கள் நடைபெறும். ஆடி பிரம்மோற்சவத்திலே ஆடி 10 நாட்களும் திருவிழா தான். அந்த ஆடி மாதம் அழகர் கோவிலில் மிக பெரிய திருவிழா. அங்கே அழகர் கோவில் வளாகத்துக்குள்ள ஒரு இடம் கூட காலி இருக்காது. அவ்வளோ மக்கள்லாம் கூடி அங்கே வந்துடுவாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா மிகப்பெரிய கிராம திருவிழா மாதிரி நடக்கும். தற்பொழுது ஆண்டாள் யானையானது பிரதான நுழைவாயிலை கடந்து வெளியே தெற்கு புறம் செல்கின்றது. அதன் பிறகு பச்சை கொடியானது நமது கண்ணிற்கு தெரிகின்றது. அங்கே முன்னால் அங்கே ஆச்சாரிய பெருமக்கள் வேத பாராயணம் முழங்க, மேல வாத்தியம் முழங்க, மங்கள இசையோடு பெருமாள் வருகின்ற காட்சியினை இன்னும் நாம் கண்டுகொள்ள காண கண்கோடி வேண்டும். தற்பொழுது அங்கே பச்சை கொடியானது நமது பார்வைக்கு தென்படுகின்றது. தற்பொழுது பெருமாள் அங்கே மேலதாளம் முழங்க, வேத விற்பனர்கள் வேத பாராயணம் பாட தற்பொழுது அங்கே பெருமாள் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் காண்கின்றோம். அந்த பச்சை கொடியோடு தற்பொழுது குடையானது முன்னால் வந்துவிட்டது. அதன் பிறகு ஆகா கண்டுவிட்டோம், அந்த அழகர் பெருமானை கண்டுவிட்டோம். எங்கே உற்சாகமாக கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அங்கே மேலே அருள்மிகு கள்ளழகர் பெருமானோடு ஒரு ஆச்சாரிய பெருமக்கள் மேலே பதுமையாக நின்று கொண்டு குதிரை வாகனத்திலே ஒய்யாரமாக ஜவாரி வருகின்ற காட்சியினை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். தற்பொழுது அந்த தீபம் முன்னால் வருகின்றது. பெருமாளினுடைய தீபமும் பெருமாளினுடைய குடையும் பெருமாளுடைய பச்சை கொடியும் பெருமாளுக்கு பின்னால் அங்கே குதிரை வாகனத்திலே பெருமாள் தற்பொழுது வெண்பட்டு உடுத்தி இங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் பெருமாள் உடுத்துகின்ற பட்டுக்கு விசேடம் உண்டு. பச்சை பட்டு என்றால் விவசாயம் செழித்து வளரும், வெள்ளை பட்டு என்றால் வேளாண் பொருட்கள் முதற்கொண்டு பால் வளம் செழித்து வளரும், உயிரினங்கள் அனைத்தும் செழித்து நிற்கும், தொழில் வளம் பெருகக்கூடிய அந்த பட்டினை, அந்த வெள்ளை நிறத்தினை உடுத்தி வெள்ளை நிற பட்டினை உடுத்தி வருகின்ற காட்சியானது நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அதன் பிறகு குடைகள் வருகின்றது. குடைகளுக்கு பின்னால் பெருமாள் குதிரை வாகனத்திலே வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியினை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆகா, அற்புதமான காட்சி. பெருமாள் பிரதான நுழைவு வாயில் வழியாக தற்பொழுது அந்த பெருமாளினுடைய குடை முன்னால் வந்து கொண்டிருக்கின்றது. பெருமாளினுடைய தீபம் முன்னால் வந்து கொண்டிருக்கின்றது. பெருமாளுக்குரிய பச்சை கொடியானது கடந்து முன்னால் சென்று கொண்டிருக்கின்றது. அங்கே குதிரை வாகனத்திலே கள்ளழகர் திருக்கோயிலுடைய பிரதான நுழைவு வாயில் வழியாக தற்பொழுது வெளியே வருகின்ற காட்சியினை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். கோவிந்தா 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 கோவிந்தா. அந்த ஒற்றை சொல்லுக்கு உரத்த குரலை கொண்டு அழைக்கின்ற பொழுது பெருமாளே நீ வந்து எங்களுக்கு காட்சி கொடுப்பாயா என்று ஏங்கி தவிக்கின்றவர்கள் கேட்கின்ற வேண்டுகோளாக அங்கே கையிலே பெருமாளுக்கு சர்க்கரை பந்தது, சர்க்கரையிலே நிரப்பிய அந்த ஆலயத்திலே தீபம் ஏற்றப்பட்டு காட்கின்ற காட்சியினை நாம் கண்டு கொண்டிருக்கின்ற பக்தர் ஒருவர் இப்பொழுது பெருமாள் பிரதான நுழைவு வாயில் வழியாக
தற்பொழுது குதிரை வாகனத்தில் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியினை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். நம்ம கள்ளழகரு கிளம்பிட்டாரு கல்யாணம் பார்க்க. நம்ம கள்ளழகரு கிளம்பிட்டாரு கல்யாணம் பார்க்க. வந்துட்டாரு அழகர், நம்ம அழகரு வந்துட்டாரு. இதோ அருமை 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 பெருமாளை வெண்பட்டு உடுத்தி அருமையாக அந்த ஜவ்வாரியில் போகின்ற காட்சியினை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து சுவாமியானது ஆடி வீதி வழியாக தெற்கு புறம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அவர்களை அர்ச்சகர்கள் முன்னாள் வேதபாராயணம் முழங்க சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியினை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். கள்ளழகரு கிளம்பிட்டாரு கல்யாணம் பார்க்க. நம்ம கள்ளழகரு கிளம்பிட்டாரு கல்யாணம் பார்க்க. பல்லாக்கு ஏறி மாமதுரை நோக்கி, பல்லாக்கு ஏறி மாமதுரை நோக்கி கிளம்புறாரு. பணமெல்லாம் பாரி பாரி கலந்துறாரு. மீனாட்சி கல்யாணம் நடத்தி வைக்க அழகரு வேணும். தங்கச்சி மீனாட்சி கல்யாணம் நடத்தி வைக்க அழகரு வேணும். கள்ளழகரு நம்ம கள்ளழகரு கள்ளழகரு கிளம்பிட்டாரு கல்யாணம் பார்க்க. நம்ம கள்ளழகரு கிளம்பிட்டாரு கல்யாணம் பார்க்க. குளம் வந்து சந்தோஷமா சேர்ந்துட்டாரு அழகரு. எதிர் சேவ முடிஞ்சி ராத்திரி தங்க கிளம்பிட்டாரு அழகரு. 8 பேரு சப்பரத்தில 1000 பொன் சப்பரத்தில அழகரு ஆண்டாளு மாலைய நெஞ்சு பட்டாட உடுத்திருப்பாரு. அந்த குதிரை ஏறி அழகர் வரும் கண் கொள்ளா காட்சிய பாரு. பள்ளம் குடிக்கும் வைகையாறு மனுஷங்களா ஓடும் பாரு. கள்ளழகரு நம்ம கள்ளழகரு கள்ளழகரு கிளம்பிட்டாரு கல்யாணம் பார்க்க. நம்ம கள்ளழகரு கிளம்பிட்டாரு கல்யாணம் பார்க்க. திருமணம் முடிஞ்ச சேதி கேட்டு திரும்பிட்டாரு அழகரு. வண்டியூர நோக்கி பயணம் போக கிளம்பிட்டாரு அழகரு. ஓடிக்கிட்ட இருப்பாரு ஒரு மண்டபமா. கூடும் சனம் கூட வர போய்கிட்ட இருப்பாரு சின்ன
सत्त्वस्थः सिंहो भूतमहेश्वरः आदिदेवो महादेवो देवेशो देवभृद्गुरुः उत्तरो गोपतिर्गोप्ता ज्ञानगम्यः पुरातनः शरीरभूतभृद्भोक्ता कपीन्द्रो भूरिदक्षिणः सोमको मृतपः सोमः पुरुजित् पुरुसत्तमः विनयोजयः सत्यसन्धो दाशार्हः सात्वता